கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். எஃப்ஜிடி அம்பத்தூர் சபையின் சார்பில் இந்த ஆண்டில் நடைபெறுகிற விபிஎஸ் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்குள் போகலாமா? நமது சபையின் விபிஎஸ் வகுப்புகள் இந்த ஆண்டில் மே 26 முதல் மே 31 வரை நடைபெற்றது. விபிஎஸ்ஸின் கருப்பொருள் மீட்பு மற்றும் நியாய தீர்ப்பு. நாள் 1, சிலுவை நாளே மீட்பு. ஏசப்பா நமக்காக சிலுவையில் மரித்து நம்மை மீட்டெடுத்ததை பற்றி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. 2ஆம் நாள் இரத்தத்தினாலே மீட்பு. ஏசப்பா நம்மளுக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்ததை பற்றி சொல்லி கொடுக்கப்பட்டது. நாள் 3, சாபத்திலிருந்து மீட்பு. ஏசப்பா நமக்காக சாபமாகி நம்மை சாபத்திலிருந்து மீட்டெடுத்ததை பற்றி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. 4ஆம் நாள் நீதியுள்ள நியாயாதிபதி. ஏசப்பா நீதியுள்ள நியாயாதிபதியாக எப்படி இருக்கிறாரு, நீதியை எப்படி சரி கட்டுறாரு என்பதை பற்றி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. 5ஆம் நாள் நியாய தீர்ப்பு நாள். ஏசப்பா 2ஆம் வருகையில் இந்த பூமி முழுவதையும் நியாய தீர்க்கிறத பற்றி பைபிள் வசனத்தில் இருக்கிறது படி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. 6ஆம் நாளில் நமது சபையின் காலையில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. விபிஎஸ்ஸில் கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளும் பங்கு பெற்றார்கள். ஆராதனை வேளையில் கர்த்தருடைய அபிஷேகமும் பிரசன்னமும் பிள்ளைகளை நிரப்பிற்று. செய்தி வேளையிலும் ஆண்டவர் பிள்ளைகள் மத்தியில் பேசினார். செய்திக்கு பிறகு ஜெப வேளையில் கர்த்தர் பிள்ளைகளிடத்தில் நேரடியாக பேசினார். இப்படியாக தேவ பிரசன்னத்தோடும் ஜெபத்தோடும் விபிஎஸ் வகுப்புகள் நிறைவு பெற்றது. இந்த 6 நாட்களிலும் விபிஎஸ் வகுப்பில் பிள்ளைகள் உற்சாகத்தோடு கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு பாடல், நடனம், ஆக்ஷன் சாங், வண்ணம் தீட்டுதல் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தங்கள் தாளந்துகளை உற்சாகத்தோடு வெளிப்படுத்தினார்கள். அதனை உங்களுக்கு வழங்குகிறோம்.
இப்பொழுது பாஸ்டர் வினித் லேவி அவர்கள் நம்மளை ஆராதனை வேலைக்குள் நடத்துவார். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷத்தினுடைய விபிஎஸ் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் நாம் எல்லாரும் ஆண்டவரை ஒன்று சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். எந்த நிலைமையிலே நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருந்தாலும், நீங்கள் எந்த வயதை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஏசப்பா உங்களை எல்லாரையும் நேசிக்கிறார். ஏன்னா சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவன். நாம் வேதத்தில் பார்த்தோம் என்றால், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் மேலே கரத்தை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால நாம் நிச்சயமாக வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலத்தில் சிறு பிள்ளைகள் அநேக பேர் பாதிப்புக்குள்ளே அடைகிறார்கள். சாத்தான் அநேக விதத்திலே அவர்களை தாக்குகிறான். ஃபோன் மூலமாக, அதாவது பெற்றோர் மத்தியில் சமாதானம் இல்லைன்னா அந்த எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தால் அது பிள்ளைகளை பாதிக்கும். இல்லை அவர்கள் இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தால், ஒரு தகாத சூழ்நிலையில் இருந்தால் அது அவர்களை பாதிப்புக்குள்ளே ஏற்படுத்தும். இந்த மாதிரி அநேக பாதிப்புக்குள்ளே சிறு பிள்ளைகள் கடந்து செல்கிறார்கள். டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க, வேதனைக்குள்ளே போகிறாங்க, சொல்ல முடியாத நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இயேசு நேசிக்கிறார். அந்த பிள்ளைகளை மீட்க அவர் சித்தமாக இருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் யாராவது அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கொண்டிருந்தால், இதை பார்த்து கொண்டிருந்தால், இயேசு உங்களை நேசிக்கிறார். சிறு பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இயேசு உங்களை நேசிக்கிறாரு. நீங்கள் அவரை துதிங்க, நீங்கள் அவரை ஆராதிங்க. ஆராதனைனா என்ன? நம்மளை உண்டாக்கினவரை நாம் வணங்குகிறது, துதிக்கிறது, அதுதான் புகழ்கிறது, அதுதான் ஆராதனை. நிச்சயமாக நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். தேவனுக்கு மகிமை. இப்பொழுதும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஐயா, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி பிதாவாகி தேவனே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திரியக தேவனாகிய கர்த்தாவே மக்கு நன்றி, 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 நன்றி. சுவாமி ஐயா, அந்த நேரத்திலும் கூட உம்முடைய கிருபை இறங்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த விபிஎஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற யாவரும், ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் நீர் இப்பொழுது ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. அற்புத நாயகரே, நீர் இறங்குங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் இருப்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எங்களனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் இருப்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே.
யெகோவாயன் ராஜனே. ஓ எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினே. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என்பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ஆமென். என்பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ஓ எல் ஷடாய், எல்ரோய், யெகோவா என் தெய்வமே. எல் ஷடாய், எல்ரோய், யெகோவா என் தெய்வமே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்கள் தெய்வம் ஐயா. அப்பா, இந்த வேளையில யார் யாரெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ அவர்கள் மத்தியில பிரசனம் இறங்கட்டும். இந்த விபிஎஸ் நிகழ்ச்சியில பங்கு பெற்றுக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல ஆண்டவரே ராஜா அக்கினி இறங்கட்டும். பாதுகாப்பின் வளையம் சூழட்டும். இயேசுவே, அவருடைய குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ரத்துக்களும் உச்சரிக்கிறோம் இந்த வேளையில. ஓ எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. நன்றி. கால்கள் தள்ளிடராதபடி காத்து நடத்துவா எங்கள் தெய்வம் என் இயேசுவே. என்றென்றும் பாடுவே. துதி துதி இயேசுவை, துதி துதி இயேசுவை. ஆமென். துதி துதி இயேசுவை என் நேசமே. ஓ துதி துதி இயேசுவை, துதி துதி இயேசுவை, துதி துதி இயேசுவை என் நேசமே. கால்கள் தள்ளிடராதபடி காத்து நடத்துவார் மாறா தெய்வம் என் இயேசுவே. என்றென்றும் பாடுவே. துதி துதி இயேசுவை, துதி துதி இயேசுவை. ஆமென். துதி துதி இயேசுவை என் நேசமே. துதி துதி இயேசுவை. ஓ துதி துதி இயேசுவை, துதி துதி இயேசுவை என் நேசமே. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, வெளிப்படுங்க சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய்
என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் எனக்கில்லையே. வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். நன்றியப்பா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் முன் செல்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் முன் செல்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே வெளிப்படுங்கப்பா. ஒவ்வொருவரையும் அப்படியே கருத்துக்குள்ள போடுங்க. யாருக்கும் ஒரு பாதிப்பு வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒவ்வொருவரும் முத்தரிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் குடும்பத்தை முத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஓ ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். என் மேல் மகிமை, என் மேல் மகிமை, என் மேல் மகிமை, என் மேல் மகிமை, உம் மகிமை பலமாய், உம் மகிமை அதிகமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே. என் மேல் மகிமை இறங்கணுமே. மகிமை தேவ மகிமை, மகிமை என் மேல் மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை
ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த இதை காண்கிறவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். எந்தெந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்தாரோடு பார்த்து கொண்டிருந்தாலும் அவள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும். சத்துருவின் அத்தனை கிரிகளும், சாத்தானுடைய எல்லா தந்திரங்களும் முறியடிக்கப்படட்டும். டிப்ரெஷனுக்குள்ளாக ஆண்டவரே ஒருவித போராட்டத்திற்குள்ளாக இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலையாக்கப்படுவார்களாக. இப்பொழுது கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் என் கர்த்தர் இப்போது விடுதலையாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா, இந்த வேளையில ஆண்டவரே இந்த VBS பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். எல்லா எரிச்சல்கள், எல்லா பொறாமைகள், எல்லா வன்கள் தூஷண பேச்சுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கிறோம். ஆண்டவரே நடனம், பாடல், மனப்பாட வசனம், ஆங்கரிங் எல்லாவற்றையும் கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். செய்கிற அத்தனை பேரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ரத்தத்துக்குள்ள முத்தரிக்கிறோம். சுவாமி கர்த்தர் நீர் இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே வியாபித்திருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆராதனையில் எடுக்கிறோம். எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை எல்லாரும் சேர்ந்து ஆராதனை செய்தோம், துதித்தோம். கர்த்தர் நிச்சயமாய் நம் மத்தியில் இறங்கி இருக்கிறார். ஏசப்பா நல்லவர், அவர் நம் மத்தியில் இறங்கி இருக்கிறார். இன்னும் நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுக்காக நடனங்கள், பாடல்கள், மனப்பாட வசனம் பிள்ளைகள் சொல்லுவார்கள். அநேக காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இதை காண்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளையும் அவர் அப்படியே ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இந்த சேனலை நீங்கள் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். எல்லாரும் கர்த்தரை ஆராதித்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். தேவ பிரசனத்தை உணர்ந்தீர்கள் என்று நம்புகிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக நமது சபையின் சிறு பிள்ளைகள் நடனம் ஆடுவார்கள். எல்லாரும் கண்டு மகிழுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? அதை மட்டும் செஞ்சீங்கன்னா எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கு எல்லாம் கொடுக்குற இயேசுவுக்கு தினந்தோறும் நன்றி சொல்லுவோமா? இரவு
இப்பொழுது நமது சபையின் விபிஎஸ் பிள்ளைகள் ஒரு பாடல் பாடுவார்கள். எல்லோரும் கேட்டு மகிழுங்கள். கர்த்தரை துதியுங்கள்.
இப்பொழுது VBS பிள்ளைகள் ஒரு நடனம் ஆடுவார்கள், கண்டு மகிழுங்கள். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிற நேரமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிற நேரமே. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். காலம் நம்ம காலம், நம்ம வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எல்லாம் ஆச்சரியத்தால் அசந்திடுது என்னோட. காலையும் மாலையும் மதியமெல்லாம் ஆச்சரியத்தால் நிரம்பிடுது. நினைச்ச நன்மையெல்லாம் தேடி வருது, என்ன நாடி வருது, கை கூடி வருது. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். காலம் நல்ல காலம், நம்ம வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. கிழக்கில மேற்கில வடக்கில தெற்கில பாதைகள் நன்மையால் நிரம்பிடுது, ஓடிடுது, நிரம்பி ஓடிடுது. என்னோட மடியில நன்மைகள் குவிந்திடுது, சரிந்திடுது, சரிந்து ஓடிடுது. லெபனான் கேதரு போல் வளர்ந்திடுவேன், நான் செழித்திடுவேன், செழித்து ஓங்கிடுவேன். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் அற்புதங்கள் நடக்குது. காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். காலம் நம்ம காலம், நம்ம வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. கிழக்கில மேற்கில வடக்கில தெற்கில எல்லா திசையிலும் நேரத்திலுமே
கிளமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிற நேரமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிற நேரமே. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல. இப்பொழுது நமது விபிஎஸ் பிள்ளைகள் மனப்பாடம் வசனம் சொல்லுவார்கள். ஆளிலே வார்த்தை இருத்து, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. யோவான் 1:1. சுவாசனுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. சங்கீதம் 156. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூதிதறிய எடுத்தார்கள். மத்தேயு 14:20. இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா 19:10. என்னை பிளப்பட்டு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தே, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:1. முதல் நாள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. மூன்றாம் நாள். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி தேவன் நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சங்கீதம் 7:11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவர். முதல் நாள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இரண்டாம் நாள். தேவன் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. நாள் 1. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாள் 3. கலாத்தியர் 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஒன்றாம் நாள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. ஐந்தாம் நாள். சங்கீதம் 7:11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவின் மேல் சினம் கொண்டிருக்கிற தேவன். இரண்டாம் நாள். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. மூன்றாம் நாள். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13. நாள் 1. யோவான் 3:16.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 4:2 எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நமது சபையின் தலைமை போதகர் ஜேக்கப் ரவிக்குமார் அவர்கள் தேவ செய்தியை கொடுப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த பிபிஎஸ் நிகழ்ச்சியினுடைய செய்தியாக இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம், எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதில் 13-14 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். எப்பொழுதுமே சிறு பிள்ளைகளை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே அடுத்த தலைமுறையாய் வருகிற யார் வருவார்கள், நம்மெல்லாம் கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம். ஆனால் நமக்கு பின்பு வருகிற சந்ததியை நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. இந்த வேதத்தில் பார்க்கும்பொழுது, இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது, சிறு பிள்ளைகளை இயேசு தொடும்படி அவர்களிடத்தில் அவருடைய பெற்றோர்கள் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டுகிறார்கள். எப்பவுமே இந்த சீஷர்களுக்கு வேலையே தான். அவங்க வேலை என்னன்னா, ஆண்டவர் நல்லது செய்யணும்னு நினச்சாலும் சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை தடுப்பாங்க. சீஷர்கள் யார்? இயேசுவோடு இருந்தவங்க, இயேசு உணர்வை அறிந்தவங்க, இயேசுவுக்காக ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவங்க. ஊழியம் செய்தவர்கள் என்ன செய்திருக்கணும்? சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தவங்க பிள்ளைகளை இயேசு இடத்துல கொண்டு வந்திருக்கணும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? சிறு பிள்ளைகளை கொண்டு வந்த அந்த பெற்றோரை தடுத்து அவர்களை அதட்டினார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, அப்படின்னு சொன்னால் எவ்வளவு ஆண்டவர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார். உடனே விசனம் அடைந்தார். ஆண்டவர் நம்மளை மாதிரியே குணதிசயங்களை கொண்டவர். நம்மளை மாதிரி அழுவார், நம்மளை மாதிரி சிரிப்பார், நம்மளை மாதிரி கவலைப்படுவார். லாசரு அவன் மரித்த பொழுது கண்ணீர் விட்டார் என்ற விதத்தில் பார்க்குறோம். எல்லா விதமான ஒரு உணர்வுகளும் மனிதனுக்கு இருக்கிற அவ்வளோ ஃபீலிங்ஸும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இருந்து. ஏனென்றால் அவர் மனிதனாக உலகத்தில் வந்தனால சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தவர்களை அவர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்தார். முதலாவது இயேசு விசனம் அடைகிறார், கவலைக்குள்ளாகிறார். சின்ன பிள்ளைங்க தானே அப்படி சொல்லி அற்பமாய் அவர்களை எண்ணாமல் அவர் கவலைப்படுகிறார். அவர் விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது. அப்படின்னு சொன்னால் சிறு பிள்ளைகள்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சிறு பிள்ளைங்களுக்கும் பொறாமை இருக்கும், சிறு பிள்ளைகளுக்கும் கோபம் வரும், சிறு பிள்ளைகளும் நிறைய பாவமான உணர்வுகள் எல்லாம் மனுஷனுக்கு இருக்கிற மாதிரியே சிறு பிள்ளைகளுக்கும் இருக்குது. அப்படின்னால் இயேசு ஏன் பரலோக ராஜ்யத்தை சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பிடுகிறார்? பரலோக ராஜ்யத்துக்கு சிறு பிள்ளை போல ஒருத்தன் மாறலைன்னா வர முடியாதுன்னு ஏன் சொல்கிறாரு? சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் பாவம் இல்லைன்னு வேதம் சொல்லுதா? உலகத்தில் பிறந்த எல்லாரும் பாவிகள்னு வேதம் சொல்லுது. அது சிறு பிள்ளை பெரிய பிள்ளை பெரியவங்கன்னு அல்ல, எல்லாரும் பாவிகளாக இருந்தார்கள் வேதம் சொல்லுது. ஏன்னா சிறு பிள்ளை கூட அந்த பொறாமை வரும், போட்டி வரும், சில தீய குணங்கள் இயற்கையாகவே பிறக்கும்போதே இருக்குது. அதனால் அவங்க பரிசுத்தமான குழந்தைகள் என்று இல்லை, சிறு பிள்ளைங்க, அவ்வளோதான். வேறு துணிகரமான பாவங்களை செய்ய முடியாது. ஆனால் அவர்களுக்கு பாவ உணர்வு உண்டு. பொறாமை வரும், போட்டி வரும், அழ வரும், பிடிவாதம் வரும், கோபம் வரும், பேச்சுகள் கூட சில மற்றவங்க பேசுகிறத நன்மை தீமை சில தெரிந்த பிள்ளைகள் கூட அப்படி
அந்த குற்றமெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளைகளுக்கும் குணாதிசயங்கள் அப்படி தான் இருக்குது. அப்போ ஏன் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு குழந்தைகளை போல சிறு பிள்ளை போல இருக்கிறவன் தான் வரணும்னு ஏன் சொன்னார்னா, சிறு பிள்ளைங்க சொல்கிறத நம்பும், அதுதான் காரணம். நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா சிறு பிள்ளைங்க அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. சிறு பிள்ளைங்க பெற்றோர் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் சொல்கிற காரியத்தை அவங்க நம்புவாங்க. அப்படி தான் யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து விசுவாசிக்கிறானோ, இயேசுவை நம்புகிறானோ, அந்த அளவுக்கு மாறுகிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான். சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் இந்த குணாதிசயம் வேணும். ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அவர்தான் தெய்வம் என்று உள்ளத்தில் விசுவாசிக்கணும். அதை சொன்னால் அதுக்கு பதிலே இல்லாமல் அப்படியே நம்புது பாருங்கள் சின்ன பசங்க. அதே போல் நாமும் ஆண்டவரை நாம் நம்பி நாம் விசுவாசித்து நாம் இருக்க வேண்டும். அதனால தான் இயேசு சொன்னார், எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது அப்படியே நம்பி பிள்ளைகள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறதோ, நம்ம சொல்கிறதெல்லாம் நம்புதோ, அதே மாதிரி ஆண்டவருடைய வசனத்தை போதித்தா குறுக்கு மேற்கு கேள்வியெல்லாம் கேட்காம ஏற்றுக்கணும். ஆண்டவருடைய கட்டளைகள் பிரமாணங்கள் போதிக்கப்படும் பொழுது அப்படியே விசுவாசிக்கணும். இயேசுடைய பிறப்பு, அவருடைய மரித்தது, உயிர்த்தெழுதல், ரட்சிப்பு, வருகை, இதை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது, இதை குறித்து வேதத்தில் போதிக்கும் பொழுது நாமும் அந்த சிறு பிள்ளையை போல அதை விசுவாசிக்கணும். தேவையில்லாத கேள்விகள், மற்ற புரட்டுகள், மற்ற காரியங்களை எல்லாம் நான் நம்பிக்கிட்டு ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது. அப்போ சிறு பிள்ளை எப்படி நம்புதோ அப்படிப்பட்ட நம்பிக்கை ஆண்டவர் மேலே நாம் வைக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் அப்படி சொன்னார். அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஏசாயா 54:13 சொல்லுது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உலகத்தில் வாழும்போது உன் பிள்ளைங்களுடைய சமாதானம் தான் பெருசு. இன்னைக்கு பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அநேக காரியங்களை சேர்த்து வச்சுக்கலாம். ஆனால் உன் பிள்ளை சமாதானமாக இல்லாத இருக்குதுன்னா என்ன பிரயோஜனம்? எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறோம். அப்பா அம்மா நல்லா படிக்க வச்சுருப்பாங்க, நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்லி நம்பியிருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் படுற கஷ்டத்தை அந்த பெற்றோர் பார்க்கும் பொழுது எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? அப்போ பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கணும்னா இவன் பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தணும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி பிள்ளையை நீ நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. நீ அப்படி நடத்தும் பொழுது உன் பிள்ளைகள் உன் வீட்டை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பாங்க. சும்மாலாம் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருக்க. ஒலிவ மரன்றது ஒரு பலத்தை கொடுக்கிறது. ஒலிவ மரம் எண்ணெய் என்பது ஒரு ஆரோக்கியத்தை குறிக்கிறது. ஒலிவ மரத்தின் எண்ணெய் என்பது ஒரு அபிஷேகத்தை குறிக்கிறது. உன் பிள்ளைகள் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு உறுதுணையாக இருக்கணும். அதுதான் வேதவசனம் சொல்லுது. அப்போ உங்க பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நீங்கள் நடத்தணும். எப்படி நடத்தணும்? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மனோவா என்ற ஒரு மனிதன், அவன் மனைவியும் 2 பேரும் வயலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தேவ தூதன் அவர் என்ன பேசுறாரு? தேவ தூதன், அது கர்த்தர், அது ஆண்டவர். ஏன்னா உன் நாமம் என்னன்னு கேட்கும்போது, என் நாமத்தை நீ ஏன் கேட்குற? என் நாமம் அதிசயம் சொல்றார். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன் என்று ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியம் தான் அங்கே வெளிப்படுகிறது. அவர் நாமம் அதிசயம். அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த நியாயாதிபதிகள் மாத்திரம் நான் வாசித்து நான் முடிக்கிறேன். அங்கே பாருங்கள், ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு பேசுறது மனைவி கிட்ட என்ன சொல்கிறாரு? நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேலே சவரன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனன் என்று நசேனா இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தீனின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் அப்படின்னு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. இந்த மனோவனுடைய மனைவி மலடியா இருக்கிறார். திடீரென்று ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு உண்டான உடனே அவளுக்கு ஒன்றும் புரியல. நேராக என்ன பண்ணுறா, மறுபடியும் அவள் வீட்டுக்கு அவனுடைய ஹஸ்பண்டு தூரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட போய் சொல்கிறா, மனோவா கிட்ட, இப்படி நான் ஒரு புருஷன், ஒரு தேவ தூதன் எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார் அப்படின்னு. அப்போ மனோவா என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே மறுபடியும் எனக்கு மறுபடியும் ஒரு முறை என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் பேசுகிறாரு. ஆனால் இவன் அந்த இடத்துல இல்லை. அப்போ மறுபடியும் அவன் மனைவி மறுபடியும் போய் அவனை கூட்டிகிட்டு நிற்கிறான். அப்படி நிற்கும்பொழுது தேவ தூதனானவர் அது வரைக்கும் அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு
அவன் சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று கேட்குறான். அப்போது அந்த தேவ தூதனானவர் அந்த மனோவாவுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உன் மகனுடைய தலையின் மேலே சவரக்கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசைனா இருப்பான், அவன் இஸ்ரவேலை பிலிஸ்தீனின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். ஏன்னா 40 வருஷம் இந்த பெலிஸ்தர் கையில் இந்த இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருக்கிறாங்க. தகாத காரியத்தை செய்தால் அப்படி தான் அடிமையாக விட்டுடுவார். அவங்க அந்த மீதியானர் கையத்தில் அவங்க 7 வருஷம் உபத்திரவத்தில் ஆண்டவர் விட்டார் அங்கே கிதியோனுடைய காலத்தில். இங்கேயும் 40 வருஷம்ன்றது சாதாரண காரியம் இல்லை, 40 வருஷம் அவங்க அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் இந்த மனோவா தம்பதிக்கு ஒரு பிள்ளையை கொடுக்குறார். அந்த பிள்ளைய அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எப்படி வளர்க்கணும், அவனை எப்படி நடத்தணும்னு தேவதூதர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க எப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் நடத்தணும், அவன் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, அவன் தலையில் சவர கத்தி படக்கூடாது, அவன் நஸ்ரேனாக இருக்கணும், அவன் விரதம் உள்ளவனாக இருக்கணும், அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டவனாக இருக்கணும், அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கணும். ஆகவே அவனை வளர்க்க வேண்டிய விதம் இதுதான், அவனை நடத்த வேண்டிய விதம் இதுதான் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல அவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவர்கிட்ட அவன் கேட்குறான், பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும். வளர்க்குறது எல்லாம் வளர்ப்பாங்க, பிள்ளையை பற்றிட்டா எல்லாம் வளர்ப்பாங்க, ஆனால் நடத்துறது தான் முக்கியம். நடத்துறது ஃபீடிங், லீடிங். ஃபீட் பண்ணுறது வேற, லீட் பண்ணுறது வேற. வளர்க்குறது முக்கியம், அது எல்லாரும் செய்வாங்க. நாய் கூட குட்டி போட்டால் வளர்க்குது, மிருகங்கள் வளர்க்குது, எல்லாமே வளர்க்குது. வளர்க்குறது பெருசு இல்லை, உன் பிள்ளையை நடத்துறது தான் முக்கியம். அதுக்கு பக்தியை சொல்லி கொடுக்கணும், அதை ஒழுங்காக ஆலயத்துக்கு வர முடியாது செய்யணும். அதுக்கு சபையில் ஆலயத்தில் வந்தாலும் இங்கே பேசுறது, அங்கே பேசுறது, ஓடுறது, ஓடியாடுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லி கொடுத்து பிள்ளைகளை ஆலயத்துக்கு வந்து அமைதியாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். அந்த ரெவரன்ஸியை, அந்த பயபக்தியை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் தான் முக்கியம். விபிஎஸ் சண்டே ஸ்கூலில் அதுதான் முக்கியம். பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டிய வழியிலே நீ நடத்து, அவன் முதிர் வயது வரையிலும் அதை விடாதிருப்பான்னு சொன்னால் நீங்கள் நடத்த வேண்டிய வழியிலே பிள்ளையை நடத்தணும். நல்லா நடத்தின இந்த தம்பதிக்கு பிறந்த குழந்தை இந்த சிம்சோன் எப்படிலாம் கேட்டு வளர்ந்தான். நாங்கள் எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும்னு கேட்டாங்க பெற்றோர். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. ஆனால் என்ன நடக்குது, அந்த பிள்ளையை தவறி போயிடுறான், அந்த பிள்ளையை விழுந்து போயிடுறான், அந்த பிள்ளையே ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக போயிட்டான், ஆண்டவருடைய அபிஷேகத்தை இழந்தான், கடைசியில் கண்ணை இழந்தான், மொட்டை அடிக்கப்பட்டான், கைகளில் விலங்கு போடப்பட்டான், கேலி பொருளாக அவன் மாற்றப்பட்டான். ஆகவே எப்படி வளர்த்தாங்க, எப்படி நடத்துனாங்க, எல்லாத்துக்கும் மேலே கடவுளுடைய ஆண்டவருடைய அந்த காரியத்தில் அவர்கள் தொடர்ந்து அந்த பிள்ளையை நடத்தி அதற்காக ஜெபிக்கிறவளாய் அவங்க இருக்கணும். அது என்ன நடந்துச்சு இல்லைன்னா, இவன் ஒரு இடத்துல தான், அவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க, இவன் யார் பேச்சு கேட்கல, இவன் முக்காவாசி அநேக நாட்களையும் பெலிஸ்தரோடு தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். இவனுக்கு ஆண்டவருடைய அழைப்பை அவன் உறுதிப்படுத்தவில்லை. ஏன்னு சொன்னால், இதுதான் காத்து கொண்டு நடத்த வேண்டிய வழியில் நடத்தாமல் போனால். எல்லாம் கேட்டாங்க, இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும் ஆண்டவர் சொன்னார், இவங்களும் கேட்டாங்க, பயபக்தியை தான் செய்தாங்க. ஆனால் முடிவு வருது, அந்த பிள்ளையை சரியாக அவங்களால என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியல. காரணம் என்ன, அதுதான் சத்துரு விளையாடுவான், குழந்தைகளுடைய வாழ்க்கையில் போராடுவான், குழந்தைகளை திசை திருப்புவான், வளரும்போதே அவர்களை வழி தப்ப செய்வான். அதில் காலம் கொடிதாக இருக்கிறதுனால நீங்கள் பிள்ளைய அதை சரியான பக்தியிலும் சரியான நேசத்திலும் தேவனை பற்றும் பயத்திலும் ஆண்டவருக்கு கொடுக்குற கணத்திலும் ஊழியக்காரை மதிக்கிறதுலையும் ஊழியக்காருக்கு கனப்படுத்துறதையும் பெரியவங்களை மதிக்கணும். இந்த காலத்தில் பெரியவங்களை மதிக்கிறதே கிடையாது சின்ன பசங்க. அந்த காலத்துலலாம் வந்தால் யாரோ பெரியவங்க தோத்திரம் பண்ணுங்க, ஐயாவா பெரியப்பா வந்திருக்கா, சித்தப்பா வந்திருக்கா, தாத்தா வந்திருக்காரு, பாட்டி சொல்லுவாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, தோத்திரமே கிடையாது. ஆலயத்துக்கு வந்தால் பாஸ்டரை பார்த்தா தோத்திரம் பண்ணுறதில்ல, ஊழியக்காரங்களை பார்த்தா தோத்திரம் பண்ணுறதில்ல, ஒருத்தர் பெரியவங்களை பார்த்து தோத்திரம் பண்ணிக்கிறதில்ல. பிள்ளைங்க பாட்டும் தனியாக உட்காந்துருக்கங்க, இப்போ பெரியவங்களே இருக்குது அப்படி செய்கிறதில்லைன்னும் போது பிள்ளைங்க எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? பெரியவங்களே அப்படி தான் இருக்காங்க. எங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே அந்த கல்ச்சரே போயிடுச்சு. ஒருத்தர் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சபையை விட்டு போகிறீங்க. எத்தனை பேர் ஒருத்தர் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகிறீங்க? எத்தனை பேர் சிரிச்சுட்டு போகிறீங்க? அப்படியே போகிறீங்க, வரீங்க, அப்படியே போகிறீங்க. ஆனால் இப்போது அப்படி தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் பிள்ளைகளை
நீங்கள் தேவனுடைய கிருபையிலே வளருங்க, தேவனுடைய வழியில் நடத்துங்க, தேவனுடைய அன்பிலே வளருங்க, அவர்களுக்கு புத்திமதியை சொல்லி வளருங்க, எல்லாம் வளர்த்து அவங்கள நடத்துங்க. வளர்க்குறது ஒன்று, நடத்துறது ஒன்று. நடத்துறது பைபிளை சொல்லி கொடுத்து நடத்துங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்து நடத்துங்க. பக்தியை இது தப்பு, இது செய்யக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது சொல்லி கொடுத்து நீங்கள் நடத்துங்க. அவங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் பிபிஎஸ். பிபிஎஸ்னா சும்மா நம்ம வருஷம் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டு போகிறதில்ல. அவர்களை ஒழுங்குபடுத்தணும், அவங்கள எக்யூப் பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்களை தகுதிப்படுத்தணும், அவங்கள கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தான் இந்த பிபிஎஸ் நாளில் நம்முடைய சபையில் நாம் செய்திருக்கிறோம். இன்னும் நான் அந்த பிபிஎஸ்ல பிள்ளைகளுக்காக அபிஷேக கூட்டம் நடத்தியிருக்கிறோம். பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக இங்கே மற்ற எல்லா பிபிஎஸும் வெறும் டான்ஸு, நாடகம் அதெல்லாம் நடக்கும். நம்ம பிபிஎஸ்ல இங்கே ஒரு செஷன் வச்சோம், இங்கே ஒரு ஜெப ஆராதனை வச்சோம். நிறைய சபைகள் அதை வைக்கிறதில்ல. அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு காரியம். பிள்ளைகளை அபிஷேகத்தில் ஜெபத்தில் நடத்தும்படியாக ஒரு செஷனை, ஒரு ஆஃப் டே அதற்காக நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த வருஷத்துலேருந்து அப்படிப்பட்ட ஒரு ஜெப அவருடைய ஒரு நேரத்தை அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். அதில் கலந்து கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்துக்கொள்ளுவார். தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து அவர்களை நடத்துங்க. தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்த்து அவனை நடத்து, அவன் முதிர் வயது வரையிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சிறு பிள்ளைகளை நீர் தொட்டு அவர்களை ஆசீர்வதித்தீர். அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு உள்ளே அவர்கள் செல்லும்படியான அந்த தகுதியுடையவர்கள் என்று நீர் சொன்னீர். சிறு பிள்ளையைப் போல ஒருவன் தன்னை தாழ்த்தாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவரே நீ சொன்னீரே. ஆண்டவரே, அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை பெற்றிருக்கிற ஆண்டவரே, பெற்றோரை கனப்படுத்தி அவர்களை ஆசீர்வாதத்தோட தேவைகளை சந்தித்து பிள்ளைகளை நல்ல வழியிலே அவர்கள் நடத்த, உத்தம வழியிலே நடத்த பலன் தாரும். நாட்கள் பொல்லாததாக இருக்கிறதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தருவீராக. சிறு பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்புங்க, பக்தியினால் நிரப்புங்க. உலகத்தின் மயக்கங்கள், உலகத்தின் இருள், உலகத்தின் எல்லா ஆசாபாசங்கள், இச்சைகள் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு கர்த்தர் உடைய பிள்ளைகளை இரத்த கோட்டையிலே மறைத்து தேவ கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவரை நடத்துவீராக. இந்த பிபிஎஸ் காலத்தில் அதுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்கள், அதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும், அதற்காக உதவி செய்தவர்கள், அதற்காக ஜெபித்தவர்கள், அதிலே பங்கு பெற்றவர்கள், பிள்ளைகளை அனுப்பின பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது விபிஎஸ்ஸில் கலந்து கொண்ட பெண் பிள்ளைகள் மற்றொரு நடனம் ஆடுவார்கள். You're the King of Kings, you're the Lord of Lords, you're the Prince of Peace. You're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே.
இப்பொழுது நமது சபையின் பிள்ளைகள் மற்றொரு பாடல் பாடுவார்கள். மிகவும் பெரியவர்
இந்த ஆண்டு விபிஎஸ் நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். தேவ நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. காட் bless you.